இன்றைய திருக்குறள் அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை நினைப்பவர் கல்லாமல் மற்றவருக்கு துன்பக்கடலை கடக்க இயலாது. இயல் 8 கவிதை பேழை. இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றே குலம் எழுதியவர் திருமூலர், மெய்ஞான ஒளி எழுதியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு, உரைநடை அயோத்திதாசர் சிந்தனைகள், விரிவானத்தில் மனித எந்திரம் எழுதியவர் புதுமை பித்தன், இலக்கணத்தில் யாப்பிலக்கணம், வாழ்வியல் திருக்குறள். இதெல்லாம் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். கவிதை பேழை. ஒன்றே குலம் திருமூலர். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே சென்றே புகும்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே அப்படிங்கிறது பாடல். சொல்லும் பொருளும். நமன் அப்படின்னா யமன், சித்தம் உள்ளம், நம்பர் அடியார், நாணாமே கூசாமல், உய்மின் ஈடேறுங்கள், ஈயில் வழங்கினால், படமாட கோயில், படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோயில், அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கும் சேரும். 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 17 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் திருமூலர். திருமந்திரத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3000 பாடல்கள். எனவே இந்நூல் தமிழ் 3000 என்றும் அழைக்கப்படுகிறது. திருமந்திரத்தின் வேறு பெயர் தமிழ் 3000. திருமந்திரம் 12 திருமுறைகளுள் எத்தனையாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? 10ஆம் திருமுறை. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் யாரை கண்டு அஞ்சமாட்டார்கள்? நமனை. ஒன்றே டேஸ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். குலம். நமன் இல்லை, நமன் கூட்டல் இல்லை, நம்பர்க்கங்கு, நம்பர்க்கு கூட்டல் அங்கு. கவிதை பேழை. மெய்ஞான ஒளி எழுதியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. பாடல். கள்ளக்கருத்துகளை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. அடக்கத்தாம் மாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. சொல்லும் பொருளும். பகராய் தருவாய், ஆனந்த வெள்ளம், இன்பப் பெருக்கு, பராபரம் மேலான பொருள், அறுத்தவருக்கு, நீக்கியவருக்கு. குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். குணங்குடியார் எங்கெங்கு தவம் செய்து ஞானம் பெற்றார்? சதுரகிரி, புறாமலை, நாகமலை. குணங்குடியார் எழுதியுள்ள நூல்கள் எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி, குணங்குடியார் பாடற்கோவை. இந்த குணங்குடியார் பாடற்கோவையிலிருந்து தான் நம்முடைய பாடப்பகுதி இடம்பெற்றிருக்கு. மனிதர்கள் தம் தேசை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஐம்பொறிகளை. ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் டேஸ் பகர்ந்தனர். ஆனந்த வெள்ளம் பிரித்தெழுதுக. ஆனந்தம் கூட்டம் வெள்ளம். சேர்த்தெழுதுக. உள்கூட்டல் இருக்கும். உள்ளிருக்கும். உரைநடை அயோத்திதாசர் சிந்தனைகள். அயோத்திதாசர் வாழ்ந்த காலம் 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதி மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர். பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் அயோத்திதாசர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாசர். அயோத்திதாசர் பற்றிய சிறு குறிப்பு. பிறப்பு 1845 மே மாதம் 20ஆம் நாள். இறப்பு மே 5 1914. அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன். அயோத்திதாசரின் ஆசிரியர் பெயர் வி. அயோத்திதாச பண்டிதர். அவருடைய பேரை தான் தன்னுடைய பேராக மாற்றி வச்சுக்கிட்டாரு. காத்தவராயன் அப்படிங்கிற தம்முடைய பேரை அவருடைய ஆசிரியர் மேலே வச்சிருந்த பற்றின் காரணமாக அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. வி. அயோத்திதாச பண்டிதரிடம் காத்தவராயன் எவ்வவற்றை கற்றார்? கல்வியும் சித்த மருத்துவமும். அயோத்திதாசர் தன்னுடைய திருமணத்திற்கு பின்பு எங்கு சென்றார்? பர்மாவுக்கு. அயோத்திதாசர் டேஸ் இன பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்? நீலகிரி தோடர் இன பெண்ணை. அயோத்திதாசர் அறிந்திருந்த மொழிகள் தமிழ், பாலி, வடமொழி, ஆங்கிலம். எந்தெந்த துறை நூல்களை அயோத்திதாசர் ஆழ்ந்து கற்றார்? இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம். இப்படியான துறையான நூல்களை எல்லாம் கற்ற அவருடைய புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது ஆழ்ந்த படிப்பே. இதழ் பணி. டேசாம் ஆண்டு அயோத்திதாசர் சென்னையில் 1 பைசா தமிழன் என்ற வார இதழை காலனா விலையில் தொடங்கினார். இது புதன்தோறும் வெளிவந்தது. 1907ஆம் ஆண்டு. 1 பைசா தமிழன் என்ற வார இதழ் 1907ஆம் ஆண்டு வெளியிட தொடங்கினார். புதன்தோறும் வெளிவந்தது. 1914 இதுக்கு தடை போட்டுட்டாங்க.
ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழின் பெயரை ஓராண்டிற்கு பின் டேஸ் என மாற்றினார். தமிழன். தமிழன் இதழின் நோக்கமாக அயோத்திதாசர் குறிப்பிட்டது உயர்நிலையையும் இடைநிலையையும் கடைநிலையையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவது. தமிழன் என்ற இதழின் மூலம் தமிழ்நாடு மட்டுமின்றி வேறு எந்தெந்த நாடுகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டினார். மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா. ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டும் எனில் டேஸ் அறிவு அவசியம் என்று அயோத்திதாசர் கருதினார். கல்வியறிவு. கல்வி நிறுவனங்களில் கல்வியோடு அறிவை வளர்க்கும் நூல்களையும் வேறு எவ்வவற்றையும் மாணவர் கற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல். அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள்: போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தன சுருக்கம், பாலவாகடம். என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையாரும் ஆவார் என்று கூறியவர் தந்தை பெரியார். மக்களையும் மழையையும் தொடர்புபடுத்தி கூறியவர் அயோத்திதாசர். வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே, நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று கூறியவர் அயோத்திதாசர். அயோத்திதாசர் இயற்றிய நூல்கள்: புத்தரது ஆதிவேதம், இது பாலி மொழியில் இயற்றப்பட்டது, 28 காதைகள் கொண்டது. இந்திர தேசத்து சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா. டேஸ் டேஸ் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியவர் அயோத்திதாசர். திருவள்ளுவர், ஔவையார். ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம் போன்றவற்றிலும் எல்லா வகுப்பினருக்கும் நாட்டினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்றார் அயோத்திதாசர். இந்து, பௌத்தர், கிறித்தவர், இஸ்லாமியர், ஆங்கிலோ இந்தியர், ஐரோப்பியர். அயோத்திதாசர் துவங்கிய அமைப்பு திராவிட மகாஜன சங்கம், 1892ஆம் ஆண்டு. மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய டேஸ் முன்னேற முடியாது என்றார் அயோத்திதாசர். நாடு. அயோத்திதாசர் எவ்வவற்றில் அக்கறை கொண்டு புதிய சிந்தனைகளை விதைத்தார்? பகுத்தறிவு, இலக்கியம், சமூகம், சமயம், அரசியல், வரலாறு, தொழில் முன்னேற்றம். சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு டேஸ் மருத்துவமனை என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை. விரிவானம்: மனித எந்திரம். எழுதியவர் புதுமை பித்தன். ஒரே மனிதனுக்குள் 2 வகையான பண்புகள் புதைந்து கிடக்கும் என்கின்றனர் உளவியல் அறிஞர்கள். அக்காலத்தில் வழக்கில் இருந்த அளவை பெயர்கள் மகாணி, வீசம். மாகாணி, வீசம். அக்காலத்தில் வழக்கில் இருந்த நாணய பெயர்கள் அணா, சல்லி, துட்டு. டேஸ் அணாக்கள் கொண்டது 1 ரூபாய். 16 அணாக்கள். அரை ரூபாய் 8 அணா, 1/4 ரூபாய் 4 அணா. புதுமை பித்தரின் இயற்பெயர் சோ. விருதாச்சலம். புதுமை பித்தனை திறனாய்வாளர்கள் எவ்வாறு போற்றுகின்றனர்? சிறுகதைகளில் புது புது யுத்திகளை கையாண்டவர். புதுமை பித்தனின் சிறுகதைகளுள் புகழ்பெற்றவை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. மனித எந்திரம் என்ற புதுமை பித்தனின் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்ற சிறுகதை வெளியான இதழ் மணிக்கொடி இதழ். இலக்கணம்: யாப் இலக்கணம். மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் யாப் இலக்கணம். குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகள் மரபு கவிதைகள். யாப் இலக்கணத்தின்படி செய்யுளுக்குரிய உறுப்புகள் 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. யாப் இலக்கணத்தின்படி எழுத்துக்கள் 3 வகைப்படும். அவை குறில், நெடில், ஒற்று. குறில் அப்படின்னா உயிர்குறில், உயிர் மெய்க்குறில். நெடில் அப்படின்னா உயிர் நெடில், உயிர் மெய் நெடில். ஒற்று அதில் கசட, தபர, எரள, வழல, ஞமனன்னு சொல்லிட்டு அந்த வல்லின எழுத்துக்கள், மெல்லின எழுத்துக்கள், இடையின எழுத்துக்கள் வரக்கூடிய ஒற்று எழுத்துக்கள் 18 ப்ளஸ் அக்கு அப்படிங்கிற ஆயுத எழுத்து சேர்ந்து மொத்தம் 19 எழுத்துக்கள் ஒற்று எழுத்துக்களோடு சேரும். அசையின் வகைகள் 2. நேரசை, நிறையசை. சீரின் வகைகள் 4. ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். தலையின் வகைகள் 7. நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, இயற்சீர் வெண்தலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. அடியின் வகைகள் 5. குரலடி, சிந்தடி, அளவடி அல்லது நேரடி, நெடிலடி, களி நெடிலடி. தொடை 8. மோனை, எதுகை, இயைபு, அந்தாதி தொடை இவை 4 முதன்மையான தொடை. முரண் தொடை, அளபெடை தொடை, இரட்டை தொடை, செந்தொடை என மொத்தம் தொடை வகைகள் 8. பா வகைகள் 4.
வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா என்ன ஓசை கொண்டது? செப்பலோசை. இவையாவும் அறநூல்களைச் சேர்ந்தவை. ஆசிரியப்பா அகவலோசை. சங்க இலக்கியங்கள் அனைத்தும் அகவலோசை கொண்டவை. களிப்பா, துள்ளலோசை. கலித்தொகை துள்ளலோசை கொண்டது. வஞ்சிப்பா, தூங்கலோசை. மொழியை ஆள்வோம். ஒரு நல்ல தலைவனை மக்கள் டேஸ் என்றும் டேஸ் என்றும் கொண்டாடுவர் என்று அயோத்திதாசர் கூறுகிறார். துன்பம் போக்கும் இறை, இருளை அகற்றும் ஒளி. கலைச்சொற்கள்: தொண்டு, சேரிட்டி, ஞானி, செயின்ட். தத்துவம், ஃபிலாசபி, நேர்மை, இன்டெகிரிட்டி, பகுத்தறிவு, ரேஷனல், சீர்திருத்தம். ரிஃபார்ம். நன்றி. வாழ்வியல். திருக்குறள். அதிகாரம்: படைச்செருக்கு. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் இனிது. இதில் இடம்பெற்றுள்ள அணி பிரிது மொழிதல் அணி. அதிகாரம்: நட்பு. நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி. அதிகாரம்: பண்புடைமை. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. இதில் இடம்பெற்றுள்ள அணி உவமை அணி. ஆண்மையின் கூர்மை. பகைவருக்கு உதவுதல். வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும். ஊக்கம். இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. நட்பென்பது சிரித்து மகிழ மட்டுமன்று. பெருமையை அழிப்பது குன்றிமணியளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். நன்றி.